ஓம் சாந்தி. 15/11/2023 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம் சாக்காரம் முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, எல்லையற்ற தந்தையின் ஆஸ்தியை எப்பொழுது அடைவோம்? பாபா சொல்றாரு, தந்தையின் ஸ்ரீமதப்படி நடந்தால் எல்லையற்ற தந்தையின் ஆஸ்தியை அடைவோம். இரண்டாவது, யாருக்கு வெற்றி கிடைக்கிறது? யார் தந்தையினுடையவராக ஆகியிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் வெற்றி கிடைக்கிறது. மூன்றாவது கேள்வி, யார் முட்டாள் ஆவார்கள்? நடிகர்களாக இருந்து கொண்டு நாடகத்தின் படைப்பவர். இந்த டிராமாவில் நம்ம ஆக்டர்ஸ். அப்போ நடிகர்களாக இருந்து கொண்டு நாடகத்தினுடைய படைப்பவர், டைரக்டர், முக்கிய நடிகரை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்களே முட்டாள் ஆவார்கள். நான்காவது, சதா திருப்தியான ஆத்மா யார்? என்னுடையது என்ற பற்றை விட்டுவிட்டு ட்ரஸ்டியாகி சேவை செய்யக்கூடியவர்கள்தான் சதா திருப்தியான ஆத்மா. அஞ்சாவது கேள்வி, யாரை மனதால் சமர்ப்பணமான ஆத்மா என்று சொல்ல முடியும்? புத்தியில் ஒவ்வொரு நேரமும் பாபா மற்றும் ஸ்ரீமத்தின் நினைவு இருக்குமானால் அப்போதுதான் மனதால் சமர்ப்பணமான ஆத்மா என்று சொல்ல முடியும். fill in the blanks. ஃபர்ஸ்ட், குழந்தை ஆவது என்றால் டேஷ் ஆகுவதாகும். குழந்தை ஆகுவது என்றால் ஆஸ்திக்கு அதிகாரியாக ஆகுவதாகும். இரண்டாவது, தேவதைகளுக்கு டேஷ் என்று சொல்லப்படுகிறது. கொடுக்கக்கூடிய தேவதைகளுக்கு பாரஸ் புத்தி என்று சொல்லப்படுகிறது. பாரஸ் புத்தினா தங்க புத்தி என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது, என்னுடையது என்னுடையது என்று சொல்வது டேஷ் வருவதாகும். என்னுடையது என்னுடையது என்று வருவதனால் அல்லது சொல்வதனால் அபிமானத்தில் வருவதாகும். அதனால என்னுடையதுன்னு சொல்லக்கூடாது. நான்காவது, இந்த படிப்பு டேஷாக மாற்றுகிறது. இந்த படிப்பு வைரத்திற்கு சமமாக மாற்றுகிறது. லாஸ்ட், டேஷ் சேவையை நிராகார பரம்பிதா பரமாத்மா தான் செய்ய முடியும். உண்மையிலும் உண்மையான பலனை எதிர்பார்க்காத சேவையை நிராகார பரம்பிதா பரமாத்மா தான் செய்ய முடியும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.